கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள், நன்றாய் கவனியுங்கள், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி நடக்கிறது, ஐயா என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி சில காரியங்கள் எதிர்பாராத விதமாய் நடக்கிறது, எதிர்பாராத விதமாக அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகளிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறேனே, ஏன் என்று தெரியவில்லை என்று ஒருவேளை நம்மில் அநேகர் கலகி கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்திலே வாழுகிற நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. ஐயா, இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு. மறந்து விடாதிருங்கள். கர்த்தரே சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆனாலும் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பது தேவனுடைய வாக்குறுதி. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென். வாழ்க்கையில எது எல்லாம் சாம்பலாய் போய்விட்டது என்று நினைக்கிறீர்களோ, சாம்பல் என்ற உடனே என் ஐயா, என் வாழ்க்கை சாம்பலாய் போய்விட்டது, நான் நம்பி இருந்த காரியம் அழிந்து போனது போல், எல்லாம் சாம்பலாய் போனது போல், எல்லாம் முடிந்து போனது போல் போய்விட்டது என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சாம்பல் என்றதுமே நீங்கள் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, சாம்பலாய் போய்விட்டது என்று சொல்லிவிட்டார்களா? நம்புங்கள். என் தேவன் சாம்பலுக்கு பதிலாய் எனக்கு ஒரு சீகாரத்தை கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. விட்டு கொடுக்காதிருங்கள். அழுது கொண்டே இருக்கிற சூழ்நிலை வந்து விட்டதா? ஒருவேளை அழுது விடுங்கள், அழுது விடுங்கள், அழுது விடுங்கள், பரவாயில்லை. ஆனால் நம்புங்கள், என் அழுகை எல்லாம் ஒரு நாளிலே ஆனந்த களிப்பாய் மாறும். ஓ குளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கும் பொழுது நான் உண்மையாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் உங்கள் ஜெப வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. ஏதோ முனு என்று ஜெபிக்கிற, அல்லது ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற, ஏதோ எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிற, அல்லது ஏதோ எப்பொழுதே பதிலே வராதது போல் இருக்கிற ஜெப வாழ்க்கை நிச்சயமாய் உங்களுக்குள்ளே அந்த அக்கினி, ஜெப அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. உன்னை அற்பமாய் பார்க்கிறார்களா? தள்ளப்பட்டவள் என்றும், அல்லது உங்களை கைவிடப்பட்டவள் என்றும், ஐயா நீங்கள் இனிமேல் ஒப்பேரவே, எழும்பவே, வாழவே முடியாது என்றும் பார்க்கிறீர்களா? உங்களை தான் இந்த அற்புதங்களின் ஆண்டவர், தேற்றரவாளன், தேறுதலே இல்லாத என்னை, ஐயா புலம்பி அழுது கொண்டு இருக்கிற என்னை தேற்றரவாளன் தேடி வந்திருக்கிறார் என்று நம்புங்கள். அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் பிரியாதபடி உங்களோட இருக்கிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களில் எல்லாம் நிச்சயமாய் நாம் ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல். ஹல்லேலூயா. நான் அறிந்து கொண்டதெல்லாம், நாம கவலைப்படாமல் இருந்தோமே ஆனால் அவர் நம்மை குறித்து யோசிக்க, சிந்திக்க, நமக்கு காரியங்களை நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவார். ஆமென். எப்பொழுது பயத்தோடும் சந்தேகத்தோடும் கவலைகளோடும் இருக்கிறீர்களோ, அப்பொழுதே எல்லா வாசல்களும், தேவனால் வருகிற வாசல்கள் எல்லாம் அடைபட்டதாகவே இருக்கும், அடைபட்டதாகவே இருக்கும், நடக்காதது போல் இருக்கும். நீண்ட நெடுங்காலமான உங்கள் கனவுகளுக்கு பதிலே வராதது போல, ஜெபங்களுக்கு பதிலே வராதது போலவே இருக்கும். இப்படி பேசுங்கள் உங்கள் ஜெப நாட்களிலே. ஐயா, என் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், எனக்கு சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கொண்டு வருகிறவர். நான் சிறையிருப்பில் இருப்பது போல் இருக்கிறேன், சிறையிருப்பின் கதவுகளை திறக்கும்படியாய் கர்த்தர் இறங்கி வருவார். இன்று இப்பொழுதே அல்லது அதி சீக்கிரத்தில் என் சிறையிருப்பின் கதவுகளை நொறுக்குவார். வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர் செய்யாதிருப்பாரோ? ஆமென். யாரும் அடைக்க முடியாதபடி என் தேவன் திறக்கிறவர். சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. என் தேவன் எவனும் யாரும் எதுவும் அடைக்க
முடியாதபடி திறக்கிறவர், எவனும் யாரும் எதுவும் திறக்க முடியாதபடி அடைக்கிறவர். என் எதிரிகளின் வாசல்களை, எனக்கு விரோதமாய் வருகிறவைகளை, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவைகளை, எனக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாயை போல் திறந்திருக்கிற நரகத்தின் வாசலாய் திறந்து இருக்கிற அழிவின் படுகுழிகளை மூடுகிறவர், அடைக்கிறவர் என்னோட இருக்கிறார். எவனும் திறக்க முடியாது. ஆமென். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் முன்பாய் வைத்திருக்கிற திறந்த வாசல்களை அடைப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும், யாருக்கும், எந்த கொம்பனுக்கும் அதிகாரமே இல்லை. நீங்க சொல்லும் பொழுதே வாசல்கள் திறந்துவிடும். ஆமென். உங்களுக்காக யுத்த வீரனை போல் கர்த்தர் புறப்படுவார். ஹல்லேலூயா. பராக்கிரமசாலியை போல் புறப்படுவார். யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு. உங்கள் சத்துருக்களை, உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளையும், அடைக்கப்பட்ட கதவுகளையும் திறப்பார். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் குறித்து எல்லா சோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்தின பிறகு நீங்கள் துக்கமுகமா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டேன். இனி என் காரியம் முடிந்தது, என் காரியம் கைகூடும். நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும், தாமதமாய் இருக்கிற காரியங்கள் சீக்கிரமாய் நடக்கும். ஏன் இப்படி, எதனால் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் எப்படி என்ற காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு முற்றிலுமாய் மாறி போகும் என்று நீங்கள் நம்பும் பொழுதே, ஹல்லேலூயா, நம்பும் பொழுதே பரலோகம் உனக்காக திறக்கப்படும். சகோதரியே, நீ விசுவாசிக்கும் பொழுதே பரலோகத்தில் இருந்து சத்தம் உண்டாகிறதோ இல்லையோ, கர்த்தர் உன்னோட சொல்ல முடியும். சொல்லி இருக்கிறார், சொல்லுவார், சொல்லி இருக்கிறார். நீ விசுவாசிக்கிறது உனக்கு நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஏன் என்று தெரியாத வியாதிகள், ஏன் என்று தெரியாத குடும்ப பிரச்சனைகள், எப்படி வந்தது, ஏன் நடந்தது என்று தெரியாத மரணங்கள், விபத்துகள், திடீர் நஷ்டங்கள், எதிர்பாராத டேமேஜ்கள், அழிவுகள், சிக்கல்கள், பிள்ளைகளும் குடும்பங்களிலும், பிள்ளைகளின் குடும்பங்களிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், கணவன் மனைவிக்கு இடையிலும் வருகிற ஏன், எதற்கு என்று தெரியாத அநேக காரியங்களிலே அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் நம்முடைய நடுஇரவு ஜபங்களையும், நம்முடைய அதிகாலை ஜபங்களையும் உன்னிப்பாய் கவனியுங்கள். கவனமாய் கவனித்து ஜபியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியங்கள் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியங்களிலே நீங்கள் நிச்சயமாய் விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. இப்படியாய் நீங்கள் ஜபிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தரே சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறபடியினாலே இன்றைக்கு ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாச அறிக்கையோடு ஜபியுங்கள், நம்பிக்கையோடு ஜபியுங்கள், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அறிக்கையிடுங்கள். கர்த்தர் சொல்லுவார், நீ விசுவாசிக்கிறபடியினாலே. என் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, நீ விசுவாசிக்கிறபடியினாலே தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்களா இப்படி சொல்றீங்க? நான் சொல்லுவதற்கு யார்? கர்த்தரே சொல்லுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறபடியினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்கள் ஜெபம் ஜெயம் எடுக்கிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். மத்தேயு 25:5-6 பார்த்தீர்களே ஆனால், அந்த புத்தியுள்ள ஸ்திரீகளும் புத்தி இல்லாதவர்களும் 10 பேர் கடந்து செல்லுகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? எல்லோரும் அயர்ந்த நித்திரையாகிவிட்டார்கள். எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நல்லா கவனிங்க, எல்லோரும் தான் தூங்கினார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் நடுராத்திரியிலோ ஒரு சத்தம் கேட்டது. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு போக, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிறதான ஒரு சத்தம் வந்தது. நல்லா கவனிங்க. புத்தியுள்ள ஸ்திரீகள் தங்கள் பாத்திரங்களிலே எப்பொழுதும் குறைந்து போகாதபடி தேவைக்கும் அதிகமான எண்ணெயை வைத்திருந்தார்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, எண்ணெயாகிய ஆவியாய் இருக்கிற
அல்லது தேவ வல்லமையாய் இருக்கிற உங்களை போஷிக்கிற மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாரையில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொன்னாரே, அந்த நல்ல வார்த்தைகளை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டீர்களே ஆனால், நடு ராத்திரியிலே வந்தாலும் சரி, எந்த நடு ஜாமங்களிலே வந்தாலும் சரி, கர்த்தரே வந்தாலும் நீங்கள் அங்கே உத்தமமும் உண்மையாய் அந்த எண்ணெயோடு இருந்த அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறதா இருந்த அந்த அற்புதமான ஸ்திரீகள் எல்லாம் எப்படி அந்த தேவகுமாரனோடு பிரவேசித்தார்களோ அப்படியே நீங்களும் பிரவேசிப்பீர்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியாத நடுஜாமங்களிலே எந்த ஆபத்தும் வரலாம். திடீரென்று உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழிவுகள் வரலாம், ஆபத்துகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். எந்த ஜாமத்தில் வந்தால் என்ன, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து தேவ வசனங்களை கற்றுக்கொண்டு அறிக்கையிடும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தைகளை நம்பி, தேவனுடைய வார்த்தை அக்னியாய் ஆவியாய் கண்மலையை நொறுக்கும் என் பிரச்சனைகளை எல்லாம், கண்மலையை போல் இருக்கிற என் பிரச்சனைகளை எல்லாம் நொறுக்குகிறதாய் இருக்கிற வார்த்தைகள் என்று நம்பி நீங்கள் அறிக்கையிட்டீர்களே ஆனால், எந்த நடுராத்திரியிலே என்ன வந்தால் என்ன அன்பு சகோதர சகோதரிகளே, ஏனென்று தெரியாத பிரச்சனைகளும் வியாதிகளும் தன்னாலே மாறி போகும். ஏனென்று தெரியாத குடும்ப பிரச்சனைகளில் இருந்து எப்படி விடுதலையானோம் என்று தெரியாமல் விடுதலையாகி விடுவீர்கள். Glory, glory to the Lamb of God. Amen. எப்படி என்று தெரியாமல் வருகிறதா? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்பதையும், உங்களுக்குள்ளே இருப்பவர் யார் என்பதையும், உங்கள் தகப்பன் யார், யாருக்கு பிறந்தீர்கள், யாருடைய ஜனம், யாரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், யாரால் அழைக்கப்பட்டீர்கள், யார் உங்களுடனே இருக்கிறார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா வெங்கல கதவுகளும் தன்னாலே திறக்கும். உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்ட வாசல்களே இருக்க முடியாது. Glory, hallelujah, amen. நன்றாய் சிந்தியுங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். பாருங்க, அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே 16:25 இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள். ஒருவேளை நாளை அதிகாலையிலோ அல்லது இன்னொரு நாளிலோ இவர்கள் தலைகள் துண்டிக்கப்படும், மரணமடைய போகிறார்கள். ஹல்லேலூயா. நடந்தது என்ன அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை, புலம்பிக் கொண்டிருக்கவில்லை, சந்தேகத்தோடு இருக்கவில்லை, அவருடைய ஜெப வாழ்க்கை முனகிக் கொண்டு முணுமுணுத்துக் கொண்டிருந்ததா இருக்கவில்லை, அல்லது ஐயோ ஜெபிக்க முடியவில்லையே என்ற சூழ்நிலைக்கு அவர்கள் இல்லை. என்ன செய்தார்கள்? glory, நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. glory, ஹல்லேலூயா. glory, பூமி அதிர்ந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது. தேவ பிள்ளைகளுக்காய், தேவ ஜனங்களுக்காய், ஆமென், பவுலுக்கும் சீலாவுக்குமாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. அந்த நடு ராத்திரியிலே கதவுகள் எல்லாம் தன்னாலே திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கடந்து போயிற்று. அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன நடந்தது ஐயா? என்ன ரகசியம் இருக்கிறது? நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. ஐயோ, எங்களை தேவன் கைவிட்டு விட்டாரோ, ஐயோ எங்களை தேவன் மறந்து விட்டாரோ, அவர் இருக்கிறாரா? இருக்கிறவராகவே இருக்கிறாரா? நம்பவே முடியவில்லையே. எனக்கா இப்படி நடந்தது, என் பிள்ளைகளுக்கா இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? எந்த கொஸ்டின் அங்க இல்ல. நடு ராத்திரியிலே கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு என் அன்பு சகோதரியை கேட்டுக்கொள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், அவரால் அழைக்கப்பட்டவர்களால் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நாம பிலிப்பீன்ஸ் தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று இருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்க. ஐயா, எல்லாம் சென்னையிலே நம்முடைய பாருங்க ஒரு 10 பேராய் புறப்பட வேண்டும் என்று நாம் ஆயத்தமாகி கொண்டிருந்தோம். அங்கே விசா கிடைக்கவில்லை. ஒருவேளை
எனக்கு மாத்திரம் என்றால் உடனே தந்திருப்பார்கள். ஒரு அணியாய் சென்று அந்த பிலிப்பியன்ஸ் தேசத்தை கலக்குவதற்காய், நம்புகிறீர்களா? கலக்குவனை சொல்லி சீசர்களை பார்த்து சொன்னார்கள், தேவ பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள். உலகத்தை அப்ஸ் அண்ட் டவுனா மாற்றவங்க, அசைக்கிறவர்கள், கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொன்னார்களே. அந்த வேலையை செய்வதற்காய் கர்த்தர் அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறார் என்பதிலே எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். தாமதம் தாமதம் தாமதம். என்ன தாமதமானால் என்ன? அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் துதிப்போம், பாடுவோம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். சடுதியிலே என்ன நடக்கும்? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்ததோ இல்லையோ, காரியம் நடக்கும். காரியம் கைகூடி வரும், மாற்றமே இல்லை. தேசங்களுக்கு போங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒரே இடத்துல இருங்க, இருந்த இடத்திலே, இதே பட்டணத்திலே, இதே கிராமத்திலே, இங்கே இந்த ஊரிலே, இந்த பில்டிங்குள்ளே இருங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கட்டளையிட்டது, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் உங்களோடே இருப்பேன், இல்ல இருப்பேன், இல்ல இருக்கிறேன், இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்புங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் தன்னாலே திறக்கும். ஆமென். கட்டப்பட்ட கட்டிய கட்டுகள் எல்லாம் தன்னாலே கலன்று போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதிருங்கள். ஹல்லேலூயா. எங்கள் பிரயாணங்களில் எல்லாம் நாங்கள் அநேக எதிர்மறையான காரியங்களை சந்திப்பது உண்டு. நல்லா கவனிங்க. அப்பொழுது மணிப்பூரிலே யுத்தம் நடந்து அங்கே போராட்டங்கள் நடந்து கொண்டு மகா பெரிய அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் புறப்படுகிறோம். இங்கே மணிப்பூருக்காக நாங்கள் புறப்படும் ஒருவன் அல்ல, நானும் என் மனைவி, என் மகள், மகனோடு ஒரு சிறு அணியாக நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். எங்கள் அனைத்து வாகனங்களோடும், எங்களுடைய கண்டெய்னர்ஸ் மற்றும் கார்களோடும் நாங்கள் புறப்பட்டு செல்லுகிறோம். பயங்கரமான கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று. அன்றுதான் வருகிறது செய்தி பேப்பர்ல. மணிப்பூரில் இருக்கிற முதலமைச்சர் சொல்லுகிறார், இன்னும் மணிப்பூரிலே சமாதானமே இல்லை. மணிப்பூர் ஸ்டில் நோ ரெஸ்ட். சமாதானமே இல்லை, ரெஸ்ட் அங்க ஓய்வே இல்லை, சமாதானமே இல்லை. அடிக்கு மேல் அடி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி வருகிறது. என்ன செய்யலாம்? அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை நேசிக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் சொன்னார்கள், அன்பு சகோதரனே, இப்பொழுதுதா புறப்படுவார்கள். இது போன்ற ஒரு சிக்கலான சூழ்நிலையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுதா புறப்படுவார்கள். சமாதானம் இல்லாது இந்த மணிப்பூரிலே, என் தேசத்திலே, என் ராஜ்யத்திலே சமாதானம் இல்லை என்று அந்த பட்டணத்தின் முதலமைச்சரே சொல்லி இருக்கிறாரே. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பெரியவர், நம்மோடே இருக்கிறவர், சமாதான பிரபு. அன்பு சகோதரர்களை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். எங்கே சமாதானம் இல்லையோ, எங்கே சமாதானம் இல்லையோ, அங்கே சமாதான பிரபு வேண்டும். அங்கே சமாதான பிரபு வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜனாய், சர்வ வல்லவராய், வானத்தின் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டவராய் நம்மோடே வருகிறவர், இம்மானுவேலராய் நம்மோடே வரும் பொழுது, அவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவராய் வரும் பொழுது, இந்த உலகத்தில் எந்த ராஜாங்கங்கள், எந்த அதிகாரங்கள், எந்த துரைத்தனங்கள் உனக்கும் எனக்கும் முன்னால் நிற்க முடியும்? யாவரும் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ க்ளோரி. அந்த போராட்ட காலங்களிலே அங்கே சென்று 7 மாவட்டங்களில் பெரிய பெரிய குருசைடுகளை, சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களை மகா சிக்கலான சூழ்நிலைகளிலும் வெற்றிகரமாய் நடத்திவிட்டு வந்தோமே. கர்த்தர் எத்தனை பெரியவர்! அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆதலினால் ஜெபியுங்கள். நடக்காத காரியங்கள் நடக்கும். பேதுரு சிறைச்சாலையிலே
நாட்களிலே இருந்த பொழுது ராஜாக்களும் அதிபதிகளுமாய் பேதுருவை அங்கே சிறைச்சாலையிலே கட்டி வைத்திருந்தார்கள். ஆனால் சபையார் ஊக்கமாய் ஜெபித்த பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு தூதன் அனுப்பப்பட்டது போல, அன்பு தேவ பிள்ளைகளை, உறுதியாய் தேவ வார்த்தைகளை நம்புங்கள். யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆகையால் எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவீங்க? தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள், அதை விசுவாசியுங்கள், அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு விரோதமாக இருக்கிற எந்த சத்தமும், எந்த விதமான பயமுறுத்துகிற, சந்தேகப்படுகிற காரியங்களையும் நம்பாதிருங்கள். தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை, அப்பொழுது அவர் உங்கள் பட்சமாய் சேருவார். இந்த உலகத்தில் ஏன் என்று தெரியாத, எப்படி வந்தது என்று தெரியாத எல்லா பிரச்சனைகளும் உங்களை விட்டு சிதறி ஓடி போகும். அல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபங்கள் நிச்சயமாய், இந்த வார்த்தைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. இது சத்தியம், இது திருமறை சட்டம். அல்லேலூயா. இந்த செய்தியை அநேகருக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆன்லைன்ல மாத்திரமல்ல, வீடியோக்கள் மூலமாய், யூடியூப் மூலமாய் மாத்திரமல்ல, கர்த்தர் கடந்து சென்றது போலவே, பவுலடியார் கடந்து சென்றது போலவே, உண்மையும் உத்தமமான தேவ பிள்ளைகள் சீஷர்களாய் கடந்து சென்றது போலவே உலகம் எங்கும் கடந்து செல்லுங்கள். அக்கினி பற்றி எரியட்டும், தேசமெல்லாம் தேவனை அறியட்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஓ க்ளோரி. நாம் ஜெபிப்போம். ஓ க்ளோரி. தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. என் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தெய்வமே, உம்முடைய வார்த்தைகளை நம்பி, ஆமென், நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீரே, இன்றும் நன்மை செய்கிறவராய், எங்களை விடுவிக்கிறவராய், எல்லா பயங்களிலும், எல்லா போராட்டங்கள், சிறையிருப்புகளிலும் இருந்து எங்களை விடுவிக்கிறவராய், எங்களோட இருக்கிற நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்திலே எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு பரலோக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், பரலோக தயவு இறங்கி வரும்படியாய், என் தேவ அக்கினி இறங்கி வரும்படியாய், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த பிரச்சனைகள், ஐயா, எப்படி இந்த பிரச்சனைகள் வந்தது, ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று தெரியாத வியாதிகள், கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே, பல்வேறு வியாதிகள், வருத்தங்களோடு, ஆமென், குடும்பங்களிலே பல்வேறு குழப்பங்கள், பிரிவினைகளோடு, ஆமென், பல்வேறு பட்ட நபர்களுடைய சதிகளும் சூனியங்களும் இவர்கள் பிள்ளைகளையும் கெடுக்கும்படியாய், குடும்ப வாழ்க்கையை கெடுக்கும்படியாய், அழிக்கும்படியாய் வந்திருக்கிற எல்லாவித தொந்தரவுகளிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய், விடுதலை உண்டாகும்படியாய், ஜெயம் எடுப்போம் என்ற நம்பிக்கையிலே ஐயா, சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் உண்டாகும் என்ற நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை தேவன் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏன் இப்படி வந்தது என்று தெரியாத குடும்ப பிரச்சனைகள், ஐயா, ஏன் இப்படி ஒரு விபத்து, ஏன் இப்படி எல்லாம் மரணங்கள் வருகிறது, ஏன் மரணகரமான வியாதிகள் வருகிறது, ஏன் இப்படி திடீரென நஷ்டங்கள் வருகிறது, எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத தோல்விகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கடன்களும் ஏன் என்று தெரியாதபடி அகப்பட்டுக் கொண்டவர்கள், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் எல்லாம் இன்று விடுதலை அடையும்படியாய், இன்று ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், என் தெய்வமே ஐயா, இந்த பிரச்சனைகளில் இருந்து எல்லாம் விடுதலை அடையும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம்
கரம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் ஆமென், எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகும்படியாய் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் கபாக்கா சந்துருபதரா எதிரி மாக்கா சந்துருபதரதரபா எரிகா சந்துருக்கபரதரதரபோ. ஆமென். ஐயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி என் தேவனை துதித்து பாடினது போல் ஆமென், அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் சிக்கலான சூழ்நிலையிலும் மரணகரமான ஆபத்தின் மத்தியிலும் என் தெய்வமே நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீர் எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவிக்கிறவர். எங்களை எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வல்லமை உள்ள தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் என் தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஓ குளோரி, தேங்க் யூ லார்ட். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டிருக்கிறார்களோ, எந்த சிறைச்சாலை போன்ற பிரச்சனைகளிலே, எந்த 4 சுவர்களுக்குள்ளே, எந்த கான்கிரீட் சுவர்களுக்குள்ளே, அல்லது எந்த பொல்லாத பிசாசின் வளையங்கள் அல்லது சதி சூனியங்களுக்குள்ளே, மந்திர சூனியங்களுக்குள்ளே, கடன்களும் கஷ்டங்களும் அவமானங்களுக்குள்ளே எங்கே அகப்பட்டிருந்தாலும் சரி, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே பவுலும் சீலாவுக்குமாய் அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது ஓ கோர் இயேசுவின் நாமத்தினாலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்ததே. ஓ க்ளோரி, தேங்க் யூ லார்ட். அப்படியே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் சிக்கி இருக்கிற சிக்கல்கள், கண்ணிகள், கட்டுகள், இன்னும் சிறைச்சாலை கதவுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க் யூ லார்ட். ஆமென். கதவுகள் எல்லாம் தன்னாலே திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று வாசிக்கிறோமே என் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஐயா எங்கள் பிள்ளைகளை கட்டி இருக்கிற கட்டுகள், என் தெய்வமே எங்கள் பிள்ளைகளின் மீது இருக்கிற கட்டுகள், ஓ அவர்களுக்கு விரோதமாய் தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை சுற்றி ஓ ஷகராமரதரபோ சந்துருபதரபோ சிம்சோனை போல, சிம்சோனை கட்டினது போல யார் யார் அவர்களை கட்டினார்களோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே யோசேப்பை போன்று சிறையிருப்பிலே இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையட்டும். ராஜரீக மேன்மைகளை காணும்படி இவர்களுக்காய் கதவுகள் திறவுண்டதாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சிறையிருப்பின் கதவுகள் திறக்கும்படியாய், சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் வானத்தில் இருந்து உத்தரவு வரும்படியாய், வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயாவுமை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. Thank you Lord. ஐயா நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் தந்திரங்கள் எல்லாவற்றோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம், ஜெயம் எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம். இன்றே மாற்றங்கள் உண்டாகட்டும். இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஹாரத்தின் கட்டுகள் உடையும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஊக்கமாய் ஜெபிக்கிறோம். ஓ ரபரா சந்தரபதரவோ. தெய்வமே எங்கள் சாம்பலுக்கு பதிலாய் ஒரு சிங்காரம் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஓ வியாபாரங்களிலே, ஊழியங்களிலே எல்லாம் முடிந்ததோ, எல்லாம் முடிந்து போய்விட்டதோ, இனி எழும்பவே முடியாதோ, இனி யார் இருக்கிறார்கள் என்னை ஆதரிக்க, எனக்கு இனி யார் உதவி செய்ய முடியும், யார் என்னை பாதுகாப்பார்கள், யார் எனக்காக யுத்தம் செய்வார்கள், யார் என்னை தேற்றுவார்கள் என்று நினைக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து என் இயேசுவின் நாமத்தினாலே ஓ பரலோக தேவனுடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், பரலோக தேவனுடைய தயவு இறங்கி வரும்படியாய், ஒரு அக்கினி இறங்கி வரும்படியாய் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் ஆமென் கதவுகள் திறந்தே இருக்கும்படியாய் Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, இவர்கள் அழுகை எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரம் உண்டாவதாக.
எல்லாம் முடிந்து போய்விட்டதோ, எல்லாம் சாம்பலாகி போய்விட்டதோ என்று நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து என் தெய்வமே இவர்களுடைய சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம் உண்டாகும்படியாய், ஓ க்ளோரி தகரமரதரா ஏ சங்கராபாதரா ஷக்குருக்கபரதரவோ ஐயா, நீண்ட நெடுங்காலமாய் என் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கும்படியாய் என் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். சங்கிலிகள், கட்டுகள், கண்ணிகள் தெரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஓ நடு ஜாமங்களிலே ஐயா, நினைத்து பார்த்திராத நேரங்களிலே, எதிர்பார்த்திராத காரியங்களிலே, காலங்களிலே நடந்த அநியாயமான சம்பவங்களுக்கு ஒரு முடிவு இன்றே உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். சடுதியிலே திடீரென சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கினது போல், அஸ்திபாரங்கள் அசைந்தது போல் என் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் ஓ அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக. சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் ஓ ரம்மா ரம்மா சந்து குபரா ஏதிபாரா சுருபரா சந்தரபோ, சிறையிருப்பின் கதவுகளும் சிறையிருப்பின் அஸ்திபாரங்களும் குலுங்கும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு அக்னிமயமான தேவ மகிமை ஒவ்வொருவருக்காகவும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் அடைபட்டார்களோ, ஏன் இந்த வாழ்க்கை ஒருவேளை யோசேப்பு கலங்கி கொண்டிருந்திருப்பான் அந்த குழியிலே தூக்கி போட்ட பொழுது. ஆனாலும் அந்த சகோதரன், அந்த அருமையான இளைஞன் புலம்பினதில்லை, அழுததில்லை, பெருமூச்சு விட்டதில்லை. ஓ சிறைச்சாலையிலும் போத்திபார் வீட்டில் இருந்தும் தூக்கி எறியும் பொழுதும், ஓ சிறைச்சாலையிலே கம்பிகளுக்குள்ளே அடைபட்ட பொழுதும் ஓ ஒரு நம்பிக்கை, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மீது, தரிசனத்தின் மீது ஓ இருந்த அசையாத நம்பிக்கையை போன்ற ஒரு திட்டமான நம்பிக்கை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக. சந்தேகங்கள் மாறட்டும். ஒரு ஜப அக்னி, ஒரு ஜப ஆவி, அமேன், ஒரு ஜப அபிஷேகம், ஒரு மன்றாட்டின் ஆவி என் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. Thank you Lord. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஐயா, நானும் என் சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளுமாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருந்து, ஆமென், தெளிந்த புத்தியோடு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய விதமாய் ஜெபித்து, ஆமென், எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஏனென்று தெரியாத ஆபத்துகள், அநியாயங்கள், சிறையிருப்புகள், இன்னும் பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் நிர்மூலமாக்கும்படியாய் தேவ வசனங்களின், தேவ வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை என்கிற, தேவ வார்த்தைகளின் மேல் விசுவாசம் என்கிற ஆவியின் கேடகத்தை பிடித்துக் கொண்டு, ஹல்லேலூயா, விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டு, ஆமென், தேவ வசனமாகிய நாங்கள் தியானித்தது போலவே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நிற்கிறோம். ஆமென். ஏனென்று தெரியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏன் இப்படி வந்தது என்று தெரியாத எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய், 7 வழியாய் சிதறி ஓடும்படியாய். ஆமென். கூடிய கூட்டமெல்லாம் என் தேவனாலே கூடிய கூட்டம் அல்லவே, அதனால் அவைகள் எல்லாம் சிதறடிக்கப்படட்டும். திரும்பி அவைகள் எல்லாம் தேவன் நம்மோடே மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லி, என் அன்பு சகோதர சகோதரிகளோட தேவன் இருக்கிறார் என்று சிதறி போனவைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் எங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஏனென்று தெரியாத வியாதிகள், பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், விபத்துகள், நஷ்டங்கள், எல்லா இழப்புகள் எல்லாவற்றிலும் என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலனை கொடுக்கிறவர், இன்று உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே எங்கள் வாழ்வை மாற்றும்படியாய், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாய், ஆமென், நாங்கள் எங்கள் ஸ்தானத்திலே நின்று நல்ல யோசபாத்தை போல, ஆமென், நல்ல ஒரு கிதியோனை போல நின்று தேவ சமூகத்திலே தேவனை துதிக்கிறவர்களாய்
தேவனுடைய சித்தத்தின்படி வார்த்தையின்படியே நிற்கிறவர்களாய், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் ஆனாலும், சிறு கூட்டமாய் இருப்பவர்கள் ஆனாலும், ஒருவேளை எதிர்க்க முடியாத, மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து விடாமல், பயப்படாமல், விசுவாசத்தோடே நல்ல கிதியோனை போல் நிற்கிற வைராக்கியம், நல்ல யோசபாத்தை போல் நிற்கிற ஒரு தைரியம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்டாவதாக. ஆமென். எதிரிகள் எல்லாம், ஏனென்று தெரியாத பிரச்சனைகள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், அவைகள் ஒன்றுக்கொன்று வெட்டுண்டு மடிந்து போகும்படியாய். ஆமென். ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் அவர்கள் ஓங்கி ஓடி ஒளியும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார கண்ணிகளுக்கும் கட்டுகளுக்கும் விரோதமாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறோம். ஆமென். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய். ஆமென். இதோ சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், எல்லா பிரச்சனைகளையும் துரத்தி அடிக்கவும் நீர் தந்த அதிகாரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஏனென்று தெரியாத பிரச்சனைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான ஒரு ஜெபம் பாருங்கள். நிச்சயமாய் இந்த ஜெபம், இந்த வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. நம்புங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், ஒருவேளை தளர்ந்து போகாதிருங்கள். விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். சிலர் அதிகாலையிலே இந்த ஜெபத்தை கேட்பீர்கள், அதிகாலையிலே அல்லது மதிய நேரங்களிலே ஜெபத்தை கேட்பீர்கள். உங்களை உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்ளுகிறேன், மறுபடியுமாய் இது போன்ற ஜெபங்களிலே, உங்கள் இரவு ஜெபங்களிலே இவற்றை நீங்கள் என்ன செய்யணும்? மறுபடியும் போட்டு இந்த ஜெபங்களை மறுபடியுமாய் அறிக்கையிடுங்கள். ஓ க்ளோரி. எந்த தலைப்பிலே உங்களுக்கு ஜெபங்கள் பிடித்திருக்கிறதோ, மோர் தென் 2000க்கும் அதிகமான ஜெபங்கள் நம்முடைய யூடியூப் இந்த சேனல்ல இருக்கிறத, அவைகளை போட்டுக்கொண்டு உறுதியாய் ஜெபியுங்கள். ஆமென். ஒரு தேவ மனிதனோடு ஜெபிப்பது போல, ஆமென், ஒரு அன்பின் அப்போஸ்தலனோடு ஜெபிப்பது போல நீங்கள் கூட இருந்து ஜெபியுங்கள். ஆமென். உங்க சபையிலே ஜெபிக்கிறீர்களே, அல்லது குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள், குடும்பமாய் ஜெபிக்கிறீர்கள், அது போலவே இந்த ஜெபங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஐயா, இந்த ஸ்டைல்ல இத போலவே ஊக்கமாய் உறுதியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளை மகிமையான மாற்றங்களை காண்பீர்கள். ஆமென். இப்படி நீங்கள் ஜெபிக்க தொடங்கினதுமே, துதி செய்ய தொடங்கினதுமே சத்துருக்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தது போல, ஆமென், நிச்சயமாய் நீங்கள் இப்படியாய் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே ஆவி மண்டலத்திலே, சாத்தானுடைய உலகத்திலே ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும். ஆமென். ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகும். உங்களுக்கு பார்க்கிறீங்களோ பார்க்கலையோ, அங்கே அஸ்தி பாரங்கள் குலுங்கும். ஆமென். உங்களை சுற்றிலும், உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுழன்று வருகிற அவன் சிதறி ஓடி போவான். ஆமென். எங்கே எங்கே கட்டுகள் இருக்கிறதோ கட்டுகள் அவிழ்ந்து போகும். தயவாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரவிலும் இந்த ஜபங்களை கேளுங்கள். ஆமென். உறுதியாய் இருக்கிற, நல்ல உற்சாகமாய் இருக்கிற ஜபங்களை, நல்ல வார்த்தைகளோடு வருகிற ஜபங்களை இப்படித்தான் ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அதை மறந்து விடாதபடி நீங்கள் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாய் மகா பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை மேன்மை அடைய செய்வாராக. உங்கள் அழுகைக்கு பதிலாய் ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும். ஐயா, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் வரும் வரும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, சாம்பலாய் போனவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். வரப்போகிற சிங்காரமான ராஜரீகமான வாழ்க்கையை எதிர்நோக்கி காத்திருங்கள். நல்ல யோசேப்பை போல, தானியேலை போல, கிதியோனை போல வைராக்கியமாய் நில்லுங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அன்பரும் ஆத்தும இரட்சகருமாகிய ஆத்தும இரட்சகர், நல்ல கேளுங்க, ஆத்தும இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பேறு பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஆமென்.